ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி வாழைப்பூ கூட்டு செய்யலாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நீங்களும் வாழைப்பூ கிடச்சா செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பாட்டுக்கு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். வாங்க செய்யலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ பச்சைப்பருப்பு மட்டும் நான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. தண்ணி ஊற்றிக்குங்க. இதை நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு விசில் வச்சாலே போதும். இது வெந்துடும். லைட்டாக வெந்துடுச்சு. வெந்துட்டோடனே நம்ம பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க, நம்ம மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரமோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. தக்காளி பழம், வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இந்த வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. தண்ணி 2 தண்ணி மாற்றுங்க. கலர் அந்த கருப்பாகவும் அதை மாற்றிட்டு நல்லா வச்சுக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியிலே அரிஞ்சு போட்டு வைங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். இந்தமாரி நல்லா கலரி விடுங்க. கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்குங்க. இது வேகணும், அதனால் தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடிடலாங்க. உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க. வாழைப்பூவுக்கு, கீரைக்கெல்லாம் உப்பு அதிகமாக காட்டும், வாழைத்தண்டுக்கெலாம். அதனால் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வச்சாலே போதும், வெந்துடும். விசில் அடங்கினோடனே எடுத்து பாருங்கள். இப்போ அது ரொம்ப கடையெல்லாம் வேண்டாம், இதுவே நார்மலாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாங்க. பாத்திரம் வச்சுக்கோங்க. வானல் வச்சுக்கிறேன் நான். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வானல் லைட்டாக சூடு ஏறட்டுங்க. அந்த டைமில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதுமாரி சூடு ஏறினோடனே போட்ட உடனே கடுகு போட்டவுடனே பொரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான். நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அடுப்பு நார்மலாக வச்சுக்குங்க. இந்த வாழைப்பூ சேர்த்துக்கலாம். பருப்போடு இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்குங்க. லைட்டாக தண்ணி இந்த குக்கர்லேயே ஊற்றி லைட்டாக தண்ணி சேர்த்து அதில் ஊற்றிக்கலாங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதித்து வர உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கட்டியாக இருக்காமல் நார்மலாக இருக்கும். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நான் இதுக்கு தேங்காய் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். நான் என் கணவருக்காக லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பணும். அவங்க டைம் ஆகும் சாப்பிட்றதுக்கு. தேங்காய் சேர்த்தா வீணாகிடும். அதுக்காக நான் தேங்காய் சேர்க்கலை. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. தேங்காய் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துங்க. தேங்காயும் பெருஞ்சீரகத்தையும் அரைச்சி சேர்த்துக்குங்க. நான் தேங்காய் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் சேர்த்து செய்யுங்க, இன்னும் சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே தேங்காய் சேர்த்து தான் செய்வாங்க, நான் மட்டும் சேர்க்கலை. ஓகேவா? எம்மியான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.